ஒரு நாள் முழுக்க நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய இந்த கழிவுகளை நம்ம செடிகளுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கழிவுகள்னால் லிக்விடாக இருந்தாலும் சரிங்க, நம்ம அது திட கழிவுகளாக இருந்தாலும் சரி, இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கியிருந்தேன். அந்த கறி கழுவின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீன் கழுவின தண்ணி. மீன் வாங்கியிருந்தேன், அந்த மீனை கழுவிட்டு அந்த மீனோட தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாதம் வடித்த அரிசி கஞ்சி. இந்த கஞ்சியையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறி நல்லா கட்டி போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் கழுவின தண்ணி. அப்புறம் டீ போட்டு டீ பாத்திரத்தை அந்த டீ தூளோட கழுவி இதில் ஊற்றிருக்கேன். ஒரு மாம்பழம் ஒன்று ரொம்ப பழுத்து போச்சு, அதையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். அப்புறம் முட்டை ஓடு, நமக்கு கிச்சனில் எதெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் அதில் சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிவு எனக்கு. இதை கொண்டு என்னுடைய மாடி தோட்டத்துக்கு இன்றைக்கி காலையில் இதை தான் பயன்படுத்த போகிறேன். இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து இந்த கொய்யா செடிக்கு கொடுத்துட்றேன். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் கலக்கலை, ஏன்னா இது ஒரு நாள் தண்ணி தான். இதை நம்ம டைரெக்டாகவே செடிகளுக்கு கொடுத்துடலாம். நல்லா புளிக்க வச்சாதான் நம்ம அதை தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு அந்த மீனோட செதில்களை எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த சப்போட்டா செடிக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த சப்போட்டா செடியில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன் கம்போஸ்ட் எல்லாம் போடுறதுக்காக. இந்த டஸ்ட்பினில் இந்த கழிவுகளை நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அது மேலே நல்லா மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ நம்ம தொடர்ந்து இதுக்கு தண்ணி கொடுக்கும்போது இதோட சத்துக்கள்லாம் இந்த செடிகளுக்கு டைரெக்டாகவே போயிடும், எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் நமக்கு பூக்களும் காய்களும் நிறைய கிடைக்குங்க. இயற்கை நேசிப்போம்.